நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் சத்து மாவு பர்பி தான் செய்ய போகிறோம். சத்து மாவு அரைக்கிறத பற்றியும் அதனுடைய அளவு பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அந்த சத்து மாவில் தான் இந்த பர்பி செய்ய போகிறோம். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும் போதெல்லாம் சத்து மாவில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, வீட்டிலேயே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நெய், பாலாடை இதெல்லாம் போட்டு இந்த பர்பி செஞ்சுருக்கிறதால ரொம்ப டேஸ்டியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச சத்து மாவு தான் இது. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி பால் ஊற்றி இதை கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் பாலை ஊற்றி கலந்து விடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையக்கூடாது. நம்மளுக்கு மாவில் ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இதை பால் ஊற்றி கலந்து விட்டுக்கணும். கையில் பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வரணும். உடச்சி விட்டால் உடஞ்சிடணும். அந்த அளவுக்கு இது பால் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். மொத்தம் இதில் 3 குழிக்கரண்டி பால் ஊற்றிருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி கலந்ததில் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும், கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இதை ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு வானலை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் இதில் நெய் ஊற்றிட்டு ஜலிச்சு வச்சுக்கிற மாவை அதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி கலந்து வச்சுக்கிறதால அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சத்து மாவு ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இதனுடைய பச்சை வாசனைலாம் இருக்காது. இதனுடைய நம்ம பால் ஊற்றி கலந்ததால் அதனுடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நெய் பத்தலைன்னா கொஞ்சம் கூட நெய்யை ஊற்றிக்கோங்க. எவ்வளோ நெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா அருமையாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அது உங்கள் விருப்பம்தான். நான் நெய் கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் அதில் நான் 200 கிராம் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். முன்னே நம்ம பால் ஊற்றி கலந்து வச்சுட்டு அப்புறம் வறுத்து எடுத்தோம். இது ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சத்து மாவு ரொம்பவும் பவுடராக நைஸாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பால் ஊற்றி ஜலிச்சு செய்யும்போது கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும் வறுக்கும்போது. அதனால தான் நாம் அதை பால் ஊற்றி கலந்து அதை வறுத்து எடுத்தோம். இப்போ இதில் நல்லா சுருண்டு வந்த பிறகு நான் பாலாடை ஒரு 4 ஸ்பூன் பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி இதில் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஊற்றி நம்ம செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக பாலாடையும் பாலும் சேர்ந்து கலந்து வேகும்போது நல்லா அருமையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் நான் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதே கப்பில் 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு நமக்கு பிசு இருந்தால் போதும். கம்பி பதம் தேவையில்லை. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா பிசுன்னு இருக்கும். அந்த பதம் வந்த பிறகு நம்ம அதை எடுத்து மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதால நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வெள்ளை சர்க்கரையே போட்டு இந்த பர்பி செய்யலாம். பாருங்கள், இந்த வெள்ளெல்லாம் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா சுருண்டு வரும். அந்த சமயத்தில் மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நெய் ஊற்றி செய்ய அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சத்து மாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நம்ம பர்பி செஞ்சால் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு நெய் தடவின தட்டில் போட்டு இதை சமப்படுத்திக்கலாம். இதை நம்ம கரண்டியாலேயே நல்லா அழுத்தி விட்டு சமப்படுத்திட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு கையால் சமப்படுத்திக்கலாம். இதில் டெக்கரேஷனுக்காக பாதாம் முந்திரிலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நம்ம மேலே போட்டு
சமப்படுத்திக்கலாம். அதை நல்ல பாதாம் பிஸ்தாலாம் அதில் ஒட்டி வர்ற மாதிரி அழுத்தி விட்டுடலாம். இது ஆறின பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். நம்ம விரும்புகிற ஷேப்பில் இதை உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுன்னு குழந்தைங்கள்லாம் கேட்கும்போது ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கலாம். டெய்லி ஒன்றா கூட நம்ம எடுத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்